சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வந்து தொடர்ந்து மத்திய அரசு வந்து முழு நிதி கொடுக்க மாட்டேங்குது, மாநில அரசோட நிதியில தான் செயல்படுது. தமிழகத்தில் நடத்தப்படுற முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அரசோட நிதி வந்து முறையா ஒதுக்கப்படலைங்கிறது தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. திமுகவில் இருந்து சரி, திமுக அமைச்சர்களாக இருக்கும், தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. ஒதுக்கப்படுதா இல்லையா தமிழகத்தில்? கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்கோம். குறிப்பாக அந்த மெட்ரோ திட்டத்துக்கு சொல்றேன். கரெக்டுங்க. அதுக்கு வந்து அதுக்கான மெட்ரோ திட்டத்திற்கு பாராளுமன்றத்திலேயே அந்த அமைச்சர் வந்து பதில் சொன்னார். நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த கணக்கு சரியான என்னென்ன பண்ணியிருக்கீங்க அல்லது அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு முதல்ல. அதை கொடுத்த உடனே அடுத்த ஃபண்டு வரும். இவங்க வந்து அந்த முறையான இன்னும் முதல் இதுக்கே சரியான அவங்க கேட்ட அந்த குவாரிஸ், அவர்கள் கேட்ட அந்த கணக்கு இதெல்லாம் இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பார்கள். மற்ற இதர திட்டங்களுக்குமே நிறைய தொடர் குற்றச்சாட்டு மத்திய அரசு வந்து தமிழகத்தை புறக்கணிக்குது. குறிப்பாக அந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு வர்றது வந்து இது எல்லாமே அரசியலுக்காக தாங்க திமுக பண்ணுறது. நான் சொன்னால இப்போ கூட ஒரு உதாரணம் சொன்னேன். கிட்டத்தட்ட 37 கோடி ரூபா கிராண்டு, 498 ரூபா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கடன், அதை கூட மறைச்சிருக்கிறார்கள். இப்படி தான் ஒவ்வொரு திட்டத்தையும் கிட்டத்தட்ட ரயில்வேக்கு மட்டுமே இந்த வருஷம் 8000 கோடி கொடுத்துருக்கோம். இவங்க யூபிஆவில் இருக்கும்போது எவ்வளோ கோடி கொடுத்தாங்க? வெறும் 800 கோடி ரூபா கொடுத்தாங்க. 9 ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. போன வருஷம் உங்களுக்கு பாருங்கள், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள், சென்னை ஏர்போர்ட்டு, திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டு, ஹைவேக்கள், இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா அரசியல் பேசணுன்றதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நன்றி. கூட்டத்தில் துறை ரீதியாக இப்போ ஆல் இண்டியா ரேடியோ உள்ளிட்ட டிடி உள்ளிட்ட இதில் என்ன மாதிரியான மாற்றங்களும் இதெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு தான் சேஞ்சஸ் கேட்டிருக்காங்களா? இது வந்து எங்கள் மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தான். குறிப்பாக டெக்னாலஜி அப்கிரேடேஷன் என்பது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. அது குறிப்பாக இப்போ எப்படி டிடி தமிழில் நம்ம வந்து அப்கிரேடேஷன் பண்ணணுமோ அது மாதிரி டிடி தெலுங்கு அவங்க அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள். அதே போல் மலையாளத்தையும் பண்ணணுன்ற சொல்லியிருக்கிறார்கள், கன்னட சேனல்லையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆல் இந்தியா ரேடியோவை பொறுத்தளவுக்கு இன்னும் அதிகமான மக்களை சென்று சேர்வதற்கு என்னென்ன வழிகள் என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். புதிய நிகழ்ச்சிகள் சொல்லியிருந்தோம். நம்ம கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த டிடி தமிழ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய புதிய நிகழ்ச்சிகள் பாடல்களாக இருக்கட்டும், ஒரு இதர சேனல்களுக்கு ஒப்பான ஒரு டிடி வந்து வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த வளர்ச்சி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா டிடி சேனலில், டிடி தமிழில்? தயவு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு மாற்றத்தை. இல்லை, வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நிறைய. கிட்டத்தட்ட இந்த 8 மாதத்திற்கு பிறகு எங்களுடைய வியூவர்ஸ் அப்படியே 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ப்ரோக்ராம்ஸ் புது ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கிறது. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் டைம் கிடைக்கும் போது எல்லாருமே டிடி தமிழை ஒரு முறை பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பல கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. குறிப்பாக எங்களுக்கான இன்சூரன்ஸோ இல்லை அதே போல் கொரோனா காலத்தில் இறந்தவங்களுடைய தேவைகளோ இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்குது. எங்களுக்கான அடையாள அட்டை மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க, மத்திய அரசுக்கான ஒரு அங்கீகார அட்டையோ இல்லை பிஐபி மாதிரியான ஒரு அமைப்புகளிலிருந்து கொடுக்கும் பொழுதோ எங்களுக்கான காப்பீடோ இல்லை அதுக்கான வழிமுறைகளோ ஏதாவது இருக்குமா? ஏன்னா பல ஒளிப்பதிவாளர்கள் இன்னும் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, செய்தியாளர்கள் இருக்காங்க. அதுக்கான மாற்று வழிமுறை இது பிஐபி பொறுத்தளவுக்கு அக்ரிடேஷன் கார்டு நம்ம கொடுக்குறோம். அது டெல்லியில் இருக்கிற